நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டவர்களால் இலங்கையில் அதிகரிக்கும் மலேரியா. நீண்ட நாட்களாக சுங்கம் தடுத்துள்ள உப்பை மீளேற்றுமதி செய்யுமாறு அறிவுறுத்தல். இந்தியாவிலிருந்து நாடு திரும்பிய பிரதமர் ஹரணி அமரசூரிய. வாகன விபத்தில் ஒருவர் பலி, 3 காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதி. இலங்கையில் மரண தண்டனைக்காக காத்திருக்கும் நூற்றுக்கணக்கான கைதிகள். தடம்புரல்வாழ் மலையக ரயில் சேவைகள் பாதிப்பு. ராகமவில் பேருந்து விபத்து, 9 மாணவர்கள் உட்பட 12 பேர் படுகாயம். ஊழல் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் கோரிக்கைகளை பரிசீலிக்க தயாராகும் ஆணைக்குழு. வங்காள விரிகுடாவில் உருவாகவுள்ள தாளமுக்கம் தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 35 மலேரியா நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய மலேரியா கட்டுப்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. மலேரியா நோயினால் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டில் இலங்கை மலேரியா இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்புவோரிடத்திலேயே மலேரியா நோய் அடையாளம் காணப்படுவதாக தேசிய மலேரியா கட்டுப்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. 0712841767 என்ற தொலைபேசி எண்ணுக்கு அழைப்பதன் மூலம் மலேரியா தொடர்பான தகவல்களை பெற முடியும் என்று விசேட வைத்திய நிபுணர் இந்திவாரி குணரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கை சுங்கத்தினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 23,500 மெட்ரிக் டன் உப்பை மீளேற்றுமதி செய்ய நடவடிக்கைகளை எடுக்குமாறு இறக்குமதியாளர்களுக்கு சுங்க திணைக்களம் அறிவித்துள்ளது. உப்பு இறக்குமதி செய்வதற்கான அனுமதி காலத்துக்கு பின்னர் இறக்குமதி செய்யப்பட்ட மற்றும் தரக்குறைபாடு காணப்படும் ஒரு தொகுதி உப்பை வெளியிடுவதற்கு இலங்கை சுங்கம் மறுப்பு வெளியிட்ட நிலையில் அது தொடர்ந்தும் கொழும்பு துறைமுகத்தில் நீண்ட நாட்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உப்பு பற்றாக்குறைக்கு ஒரு தீர்வாக உப்பை இறக்குமதி செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இதற்கு அரச மற்றும் தனியார் துறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. எவ்வாறாயினும் அந்த அனுமதி கடந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் அதற்கு பின்னர் இறக்குமதி செய்யப்பட்ட மற்றும் தரக்குறைபாடு காணப்பட்ட உப்பை விடுப்பதற்கு சுங்க திணைக்களம் மறுப்பு வெளியிட்டது. இந்த அறிவிப்பின்படி செயல்படாவிட்டால் சம்பந்தப்பட்ட உப்பு தொகுதி பறிமுதல் செய்யப்பட்டு அளிக்கப்படும் என்று சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தனது விஜயத்தை நிறைவு செய்து நாடு திரும்பியுள்ளார். பிரதமர் நேற்று இரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததாக கூறப்படுகிறது. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கடந்த 16ஆம் தேதி உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியாவிற்கு புறப்பட்டு சென்றிருந்தார். பிரதமர் தனது விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் நாட்டின் உயர்மட்ட தலைவர்களுடனும் கலந்துரையாடினார். அனுராதபுரம் கெபிதிகொள்ளைவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகநெட்டியாவ பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 3 பேர் காயமடைந்துள்ளனர். கெபிதிகொள்ளாவ நோக்கி பயணித்த கப் வாகனம் ஒன்று காருடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தின் போது காரின் சாரதியும் அதில் பயணித்த இருவரும் கப் வாகனத்தின் சாரதி காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் கார் சாரதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். எடவீர கொள்ளேவ பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கெபிதிகொள்ளாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் முக்கிய சிறைச்சாலைகளில் மரண தண்டனை கைதிகள் 826 பேரளவில் தற்போதைக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மனித படுகொலை, போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய வழக்குகளில் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளே இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த 826 கைதிகளில் 805 பேர் ஆண் கைதிகள் என்றும் 21 பேர் பெண் கைதிகள் என்றும் தெரிய வந்துள்ளது. இவர்களில் 393 பேர் தங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனையை எதிர்த்து மேன்முறையீடு செய்துள்ளனர். குறித்த கைதிகளின் உணவு உள்ளிட்ட தேவைகளுக்காக நாளொன்றுக்கு சுமார் 1400 ரூபாய் வரையில் செலவிடப்படுவதாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கைதிகளில் பெரும்பாலானவர்கள் போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடையவர்கள் என்றும் சிறைச்சாலைகள் திணைக்கள புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இகலக்கோட்டை ரயில் நிலையத்துக்கு அருகில்
பாரிய விபத்தில் ரயில் ஒன்று சிக்கியுள்ளது. இகலக்கோட்டை ரயில் நிலையத்துக்கு அருகில் ரயில் இவ்வாறு தடம் புரண்டதினால் விபத்து நிகழ்ந்துள்ளது. இதன் காரணமாக மலையக ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டதாகவும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. ராகம படுவத்த பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 9 பாடசாலை மாணவர்கள் உட்பட 12 பேர் காயமடைந்துள்ளனர். சபகஸ்கந்த பகுதியில் உள்ள பாடசாலையைச் சேர்ந்த சாரணர் குழு ஒன்று படுவத்தி மகா வித்தியாலயத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று திரும்பிக் கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். பேருந்து தடுப்பொன்றில் மோதி கவிழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இருப்பினும் பேருந்தின் தடுப்பான் வேலை செய்யாததால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த விபத்தின் போது பேருந்தில் 20 மாணவர்கள் இருந்துள்ளமையும் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்து குறித்து ராகம போலீசார் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரசுக்கு நிதி இழப்புகளை ஏற்படுத்தியதற்காக ஊழல் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அந்த இழப்புகளை வட்டியுடன் சேர்த்து திருப்பி செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை பரிசீலிக்க லஞ்ச ஊழல்களை விசாரிக்கும் ஆணைக்குழு ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த நிலையில் அந்த கோரிக்கைகளை நீதிமன்றங்கள் ஏற்றால் அதனை பரிசீலிக்கலாம் என்று லஞ்ச ஊழல்களை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்கள் வழக்குகளை தீர்ப்பதற்காக வட்டியுடன் இழப்புகளை திருப்பிச் செலுத்தும் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். இதனால் விசாரணைக்கு பிறகு குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் சிறை தண்டனையை தவிர்க்கலாம். இந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது குற்றப்பத்திரிகை சமர்ப்பிக்கப்பட்டவுடன் அவர்கள் சந்தித்த நிதி இழப்பை செலுத்த தயாராக இருந்தால் வழக்கை தொடர வேண்டாம் என்று அவர்கள் செய்யும் எந்த ஒரு கோரிக்கையையும் பரிசீலிப்பது பொருத்தமானது என்று ஆணையகம் கருதுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி வட்டியுடன் நிதி இழப்புக்கு கூடுதலாக விசாரணைக்கு ஏற்பட்ட செலவுகள் மற்றும் நீதிமன்ற செலவுகளையும் செலுத்துமாறு ஆணையகம் குற்றம் சாட்டப்பட்டவரிடம் கேட்கும். இதன்போது விசாரணைக்கு ஏற்பட்ட செலவுகள் மற்றும் நீதிமன்ற செலவுகளையும் செலுத்துமாறு ஆணையகம் குற்றம் சாட்டப்பட்டு இதன்படி வட்டியுடன் நிதி இழப்புக்கு கூடுதலாக விசாரணைக்கு ஏற்பட்ட செலவுகள் மற்றும் நீதிமன்ற செலவுகளையும் செலுத்துமாறு ஆணையகம் குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் தற்போது நிலவி வரும் மழையுடனான காலநிலை தொடர்வதற்கு சாத்தியங்கள் காணப்படுகின்றன என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: வடக்கு மாகாணத்தில் தற்போது நிலவி வரும் மழையுடனான காலநிலை தொடர்வதற்கு சாத்தியங்கள் உள்ளன. தற்போது குமரிக்கடலுக்கு அண்மித்ததாக நிலவுகின்ற காற்று சுழற்சியின் விளைவாக நாட்டின் பல பகுதிகளுக்கும் தொடர்ச்சியான மழை கிடைத்து வருகின்றது. எதிர்வரும் 23ஆம் தேதி வங்காள விரிகுடாவில் புதிய தாளமுக்கம் ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது. தற்போதைய கணிப்புகளின் அடிப்படையில் இந்த தாளமுக்கமானது ஒரு புயலாக வலுப்பெற்று அல்லது ஒரு வலு குறைந்த புயலாக மாற்றம் பெற்று இந்தியாவின் ஆந்திராவின் நெல்லூருக்கு அருகில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த தாளமுக்கத்தால் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நேரடி பாதிப்புகள் எவையும் இல்லை என்றாலும் மழையுடனான காலநிலை தொடர்வதற்கு சாத்தியங்கள் காணப்படுகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 23ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை வடக்கு கிழக்கு மற்றும் தென்கிழக்கு கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையிலும் காணப்படும். ஆனால் கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதை